தந்தை மைந்தன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு தொடக்கத்திலிருந்தே கொஞ்சம் வித்தியாசமான ஆளாக இருந்தார். சமய தலைவர்கள் எதிர்பார்த்தது போல அவர் இல்லை. அவர்கள் இப்படித்தான் மெஸ்ஸியா இருக்க வேண்டும், இப்படித்தான் இருப்பார் என்று ஒரு கற்பனை ஓவியத்தை மனக்கண்ணே வைத்திருந்தார்கள். ஆனால் அவர் அப்படி இல்லை. ஆகவே அவர் பொது வாழ்க்கையை தொடங்குகிற காலத்தில் இருந்தே அவரை எதிர்த்தார்கள். முதலாவது மனசுக்குள்ளே எதிர்த்தார்கள். இவன் எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும் என்று மனசுக்குள்ளே எதிர்த்தார்கள். பிறகு சீடர்கள் அவர்களிடம் போய் இவரை பற்றி குறை பேசினார்கள். சீடர்களை பற்றி இவரிடம் சண்டைக்கு வந்தார்கள். பிறகு வதந்திகளை பரப்பி இவரை எதிர்த்து பார்த்தார்கள். பிறகு இவர்களுக்கு பிடிக்காத ஏரோதியர்களோடு சேர்ந்து கொண்டு கூட்டாக சேர்ந்து கொண்டு இவரை எதிர்த்தார்கள். இப்படி பல வகையிலே எதிர்த்து கொண்டே வந்தார்கள். அவர் எவ்வளவோ முயற்சி செய்கிறார். அவர்களோடு உரையாடி உண்மையை உணர்த்துவதற்கு முயல்கிறார். அவர் சொல்லுகிற உண்மைகள் எல்லாம் இவர்களை உறுத்தினாலும் கூட அவர் சொல்வது சரிதானே என்று நினைக்க தெரியவில்லை. இவனை இப்படியே விட்டுவிடக் கூடாது, இவனை தீர்த்து கட்டிவிட வேண்டும், இல்லை என்றால் நமக்கு கேடு என்ற ஒரு முடிவுக்குத்தான் வருகிறார்கள். ஆகவே அவர் உண்மையிலேயே சிலுவை மரணம் அடைந்ததற்கு பல மாதங்களுக்கு முன்பே அவர் சாவதுதான் சரி, அவரை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்ற ஒரு முடிவு செய்து விட்டார்கள். இந்த முடிவு செய்து விட்ட பிறகு அவரை கைது செய்து தாம் அவர்களை கொலை செய்வது நியாயமானது என்று காட்டுவதற்காக ஒரு போலியான ஒரு நாடகம், அந்த போலி நாடகத்திலே விசாரணை என்று நடத்துகிறார்கள். அந்த விசாரணையில் கூட அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு எதிர்ப்பு கிடைக்கவில்லை, ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. ஆகவே வலிந்து நீ உண்மையிலேயே மெசியா தானா என்றெல்லாம் கேட்டு அவர் உண்மையை சொன்னால் சட்டை கிழித்து கொண்டு இவன் இறைவனை பழிக்கிறான் என்றெல்லாம் சொல்லி மரண தண்டனை தருகிறார்கள். ஆக மொத்தத்துல பார்த்தோம்னா சரி, அவரை பிடிக்கல, அவர் இருந்தா நமக்கு ஆபத்துன்னு நினைக்கிறாங்க. அவங்களாக கற்பனை செய்து கொள்வது. அவர் எவ்வளவோ நன்மைதான் செய்து கொண்டு வருகிறார், ஆனால் அவரால் தீமைதான் உண்டாகும் என்று இவர்கள் நினைத்து கொண்டு அவரை ஒழித்து கட்டுவதற்காக முடிவு செய்துவிட்டு ஒரு போலியான ஒரு விசாரணை நடத்தி அவருக்கு மரண தீர்ப்பளிக்கிறார்கள். பிலாத்திடம் கொண்டு போகும்போது நீங்களே அவருக்கு மரண தீர்ப்பளிக்கலாமே என்று சொல்லும் போது அவர்கள் சொல்வார்கள், எங்களுக்கு மரண தண்டனை தருவதற்கு அதிகாரம் இல்லை என்பார்கள். ஆனாலும் அவரை கொன்றுவிட வேண்டும் என்ற முடிவு செய்கிறார்கள். இவன் சாக வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். பிடிவாதமாக எவ்வளவுதான் நல்லது அவர் செய்திருந்தாலும் கூட இப்படி கண்மூடித்தனமாக நடந்து கொள்வது என்பது முறையற்ற பற்றுக்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்போது வந்து விடுகிறது. திறந்த மனசு இல்லாத போது நம்மிட வந்து விடுகிறது. பிறரை நமக்கு போட்டியாக நினைக்கும் போது வந்து விடுகிறது. ஆகவே இந்த தவ காலத்தில் இதையெல்லாம் பற்றி நாம் கவனமாக இருக்க வேண்டும். யாரை நான் எனக்கு போட்டி என்று கருதுகிறேன்? யார் மீது நான் கண்ணை மூடிக்கொண்டு அவர் செய்வதெல்லாம் தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? இதையெல்லாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு இந்த சமய தலைவர்கள் செய்த அந்த மரண தண்டனை என்பது ஓரளவு புரியும். ஆகவே அதை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள வேண்டியது நம் புத்திசாலித்தனமான ஒன்று. அதை செய்வோம்.